and welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பூண்டு குழம்பு தான் செய்ய போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெயை சேர்த்துக்கிறோம். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, காஷ்மீரி மிளகாய் ஒரு 5 சேர்த்திருக்கேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதுல ஒரு 10 to 12 மட்டும் நான் இப்ப சேர்த்துக்கிறேங்க. அதே போல பூண்டு ஒரு 150 கிராம் நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரு 10 எடுத்து நான் இப்ப சேர்த்திருக்கேங்க. 2 தக்காளி நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போறோம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைக்க போறோங்க. அரைச்ச பேஸ்ட் தாங்க இது. குழம்பு ரெடி பண்ண போறோம். சோ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கடுகு, ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. பெப்பரும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வர மிளகா ஒரு 4 சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை தான் இப்ப சேர்த்திருக்கேங்க. இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்ப பூண்டை சேர்த்துக்கலாங்க. பூண்டு குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எங்க வீட்டுல ஒருத்தங்க இருக்காங்க, எங்க சித்தி பையன் தாங்க. எப்போ ஊருக்கு போனாலும் அவங்க அம்மாட்ட பூண்டு குழம்பு செஞ்சு கொடு, பூண்டு குழம்பு செஞ்சு கொடுன்னு கேட்டே இருப்பாப்ல. அப்பதான் என்னடா இந்த பூண்டு குழம்பு நம்மளும் ட்ரை பண்ணுமேன்னு ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த பூண்டு குழம்பு. இப்போ 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்ப அரைச்சு வச்ச பேஸ்ட் தான் நம்ம சேர்த்துக்கிறோம். அந்த அரைச்ச பேஸ்ட் இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதிலே தண்ணி ஊத்தி நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ எனக்கு உப்பு பத்தலைங்க. சோ கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம புளிய கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அது நம்ம சேர்த்துக்கிறோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியை நம்ம சேர்த்து இதை நல்லா குக் பண்ண விடலாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஒரு 5 to 10 நிமிஷம் நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி குக் பண்ண விடலாம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு பாருங்களேன். பூண்டே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிளட் ப்ரெஷருக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 2 ஸ்பூன் ஜாகரி இப்போ நான் சேர்த்துருக்கேங்க. பர்ஃபெக்ட்டா குக் ஆயிடுச்சு. பூண்டு குழம்பு ரெடியோ ரெடி.